கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா, மகத்துவம் உள்ள தேவன். உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இப்படி உம்முடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை நாடி நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் எந்த வழியிலும் எங்களுக்கு பிரயோஜனமற்றது. நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஒரு முக்கியமான தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். த பிளெஸட் பிரேயர் ஸ்டெப்ஸ், ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். ஆமென். வீரோல் என அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். நம்ம இந்த காரியங்களை முக்கியப்படுத்தும் பொழுது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு அப்பரிவிதமான ஆசீர்வாதங்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். நான் எல்லா நாளிலும் சொல்லுகிறது போல இந்த நாளிலும் சொல்லுகிறேன். இது ஏதோ ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணவில்லை. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் தான் ஏறி வர வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இவைகளை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்தவரையில் ஜெபம் என்பது ஜெபத்தில் என்ன கேட்கிறோம், என்ன பெறுகிறோம் என்பதை விட யாரோடு பேசுகிறோம் என்பது முக்கியம் என்று நான் உணர்கிற ஒரு மனிதன் நான். ஹல்லேலூயா. We are speaking with the Almighty God. ஹல்லேலூயா. And he takes pleasure. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் அதில் ஆசைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் போகும்போது அது இந்த கம்பெனி டாக்ஸியே, இந்த டாக்ஸிக்கு யார் ஓனர்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா when we go on a taxi we enjoy that. Amen. Right. That's it. ஆமேன். பிரியமானவர்களே, அதே போல் நாம் இதில் என்ன பெட்டிஷன் வைக்க போகிறோம், என்ன பெறுகிறோம் என்பதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் அதிகமான அவசியமான ஒன்று நாம் யாரோடு பேசுகிறோம். ஆகவே நாம் தொடர்ச்சியாக நாம் அதை பார்க்கிறோம். எப்படி நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும், அவரை துதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 5வது காரியத்தில் நம்ம இப்போ நிற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமையில தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த இரத்தத்தின் வல்லமையினை என்ன செய்யணும், நாம் பாதிக்கப்பட்ட நம்ம அந்த சூழ்நிலையிலே நாம் அதை தெளிக்க வேண்டும், அதில் அப்ளை பண்ண வேண்டும் என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இரத்தம் என்ன அப்படி காரியங்களை செய்யும் என்று அவருடைய இரத்தத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான என்பதால் ஆவியானவர் நமக்கு அப்படியாக நமக்கு அந்த சிந்தனைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. முதலாவது பார்த்தோம், அந்த இரத்தம் வல்லமை உள்ளதாக இருந்து நம்ம என்ன செய்கிறது, பிதாவின் சிங்காசனத்திற்கு சமீபமானீர்கள் என்ற வார்த்தையை நான் பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பிதாவின் சிங்காசனத்தின் சமீபத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபத்தில், பரிசுத்த ஆவியானவருக்கு சமீபத்தில் வந்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரத்தம் நம்மளை என்ன செய்து, நம்மளை மன்னிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாட் ஓன்லி அந்த இரத்தம் பிதாவின் சிங்காசனத்துக்கு அருகாமையிலே கொண்டு போனது மாத்திரமல்ல, அது நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு மன்னிப்பை தருகிறது என்று மன்னிப்பை குறித்து ஆழமாய் ஒரு செய்தி. இதுவரைக்கும் நம்ம 6 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 7வது செய்தியை கேட்க இருக்கிறோம். அடுத்தபடியாக நேற்று நாம் பார்த்தோம் எப்படி இந்த இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு துடைக்கப்பட்டு அழகாக்கப்படும் பொழுதுதான் அந்த பாத்திரத்தின் வழியாகத்தான் தேவ அன்பு கடந்து வரும் என்று வசன ஆதாரங்களோடு நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பிதாவின் சிங்காசனத்துக்கு அருகாமையில் கொண்டு போய் விடுகிறது மாத்திரமல்லாமல், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்லாமல், நம்முடைய மனசாட்சியை கசடர கழுவுகிறது மாத்திரமல்லாமல், அந்த இரத்தம் என்ன செய்தான், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குற. முதல்ல நீங்கள் அதை விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது. ஆகவே தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இரத்தத்தை எடுத்து உங்களுக்கு எந்த தேவையான இடத்துல இதில் தெளிப்பது அவ்வளவு அவசியமான ஒன்று. பரிசுத்த இரத்தம் அது எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தத்தையும் விடுதலையும் கொடுக்கிற ஒன்றாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது நான் சொன்னதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமேன். எபிரேய ஆக்கியோனின் புத்தகத்தில் ஆமேன் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. அல்லேலூயா. எப்படி? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே தன்னுடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. ஆமென். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் சிலுவையில் பாடுபட்டது தன் ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். என் இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, நான் பரிசுத்தமானவள் பரிசுத்தமானவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிறைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தை, அந்த வல்லமையை கொண்டு தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். நம்ம அதை அடுத்த பாயிண்ட்டு அதுதான் வருவேன். ரெவலேஷன் 12:11 தெளிவாக இருக்கிறது. பிசாசு நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? நீங்கள் போய் டமால் டுமால் அவனை அடிக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே முடியாது. என்ன செய்ய முடியும்? அவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டே காரியம் தாங்க. பட்டயமாகிய வசனம், கர்த்தருடைய இரத்தம். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பிசாசை நீங்கள் மேற்கொள்வது அரிது. அல்லேலூயா. அப்போ இந்த இரத்தம் என்னெல்லாம் செஞ்சு உங்களை அந்த விடுதலைக்கு கொண்டு வருகிறது என்றால், நான்காவது காரியம், அது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாடுபட்டார். ஹல்லேலூயா. There is a purpose for his suffering. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து விருதாவாக சிலுவையிலே பாடுபடவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியா. நல்லா தெரிஞ்சுக்க, காட்ஸ் வில் என்ன, என்னை குறித்து தேவ திட்டம் என்ன? அவருடைய இரத்தத்தினால் நம்ம பரிசுத்தமாவது அவருடைய சித்தம். அதனால தான் அதுக்கு நம்மில் தாமே அதுக்கு பலன் இல்லாதபடினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு. அதனால தான் கம்யூனியன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். பிரியமானவர்களே, புனித இரத்தம் ஹல்லேலூயா உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிச்சயம் பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களை ஆண்டவர் கேட்பார், என்னுடைய இரத்தத்தை சிந்தி இருந்தேனே, அந்த இரத்தத்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். பிரியமானவர்களே, வாட் யூ டிட் யூ ரியலி டூ வித் மை பிளட், என் இரத்தத்தை வைத்து நீ என்ன செய்தாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த பரிசுத்தத்தை குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான காரியம். அதாவது பரிசுத்தம் அப்படின்னு ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பில்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 காரியங்களை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆமேன் ஆமேன் ஆமேன், ஏன்னா இட்ஸ் a very very important thing. Holiness cannot come into your lives until we feel we are sinners. பரிசுத்தம் உங்கள்கிட்ட வரவே முடியும். எது நான் ஒரு பாவி என்ற உணர்வு உங்களிடத்தில் நான் ஓகேங்க, நான் பெட்டருங்க, நான் எல்லாரையும் விட பெட்டருங்க, நான் பயங்கரமான ஆளுங்க அப்படிங்கிற வரைக்கும் பரிசுத்தம் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அதனுடைய பயனை நீங்கள் அடையாமல் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா வீட்டில் ஒரு முட்டையும் எண்ணெயும் வெங்காயமும் அடுப்பில் தீயும் இருந்து பிரயோஜனமே இல்லைங்க. தனித்தனியாக அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் ஒரு ஆம்லெட்டாக வரும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பரிசுத்தமாக்குகிற அந்த இரத்தத்தின் பலனை அடைய வேண்டும் என்றால் முதல் காரியம், நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு உம்முடைய இரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நான் ஒரு
வாக்கியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் கவனமாய் கேளுங்கள் பிரியம். ஏன்னா நிறைய பேருக்கு பரிசுத்தம் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறதை இந்த காலங்களிலே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஆமேன் ஆமேன் ஆமேன், 1 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள். ஓசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசன மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். ஒரு பரம தரிசனத்தை அவன் காண்கிறான். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலய நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களில் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், அல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா. You are a generation privileged to see the living God. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ ஒரு பாக்கியம் உள்ள சந்ததி. வானத்தையும் பூமியையும் படைத்தவரை காணும் பாக்கியத்தோடு நீர் இருக்கிறாய். அவன் சொல்றான், அதை கண்ட உடனே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்ப வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க பரிசுத்தத்தால் நிரப்பப்படுவார்கள். பிரியமானம், the first requirement. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன், ஏங்க அவன் இந்த வார்த்தையை தாம் பாவி என்று சொன்ன உடனே பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கைகளில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி நீ பாவ நிவிர்த்தியானது என்றான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை ஏசாயா அடைஞ்ச உடனே என்ன சொல்றாங்க? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? கமிஷனுக்கு வந்துடுறார் ஆண்டவர். அல்லேலூயா. Now you are holy, you need to go for me, you are set apart. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் பரிசுத்தமாக முடியுமாங்க? முதல் காரியம், நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் முதலாவது காரியம் பரிசுத்தம் நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் முக்கியத்துவம் படுத்தாமல் இருக்கிறதுனாலே பரிசுத்தத்தின் மேன்மையை நாம் அறியாமல் இருக்கிறோம். லேவியராகமம் பழைய ஏற்பாட்டிலே 109வது பக்கம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அதனுடைய பின்னணி எல்லாம் நான் வாசிக்க முடியாது, அதனுடைய உள்கருத்தை நான் சொல்கிறேன். அதில் 2வது ஒரு காரியம் இருக்கிறது. நீ இஸ்ரவேலின் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதோட நிப்பாட்டிருக்கலாம்ல ஆண்டவர். அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்றாரு தெரியுமாங்க? முதல்ல நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் என்னை போல் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அப்படியே கட்டளைக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. ஒபீடியன்ஸ். முதலாவது நான் ஒரு பாவி, எனக்கு நீர் வேண்டும், நீர் என்னை கழுவ வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு அவருடைய இரத்தத்தினால் உண்டான அந்த பரிசுத்த வல்லமை அவனை கடந்து வந்து பரிசுத்தப்படுத்தும். 2வது காரியம், ஆண்டவரே நீங்கள் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அத்தனைக்கும் நான் கீழ்ப்படிய துடிக்கிறேன், அதற்காகவே நான் வேதத்தை வாசிக்கிறேன். நம்ம வேதம் வாசிக்கிற முறையே தப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. எங்க வாக்கு தத்தம் கிடைக்கும், எதை பிடிக்கலாம், ஆண்டவரோட காலை பிடிக்கிற மாதிரி தவறொன்றும் இல்லை. ஆனால்
நாம் எப்படி வேதம் வாசிக்க வேண்டும்? என் வேதத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேதத்தை நான் வாசித்து அதன் ஆழங்களை கற்றுக்கொண்டு தேவன் அதில் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து பயந்து நடக்கப் போகிறேன். யாரெல்லாம் பாருங்களேன், அந்த 19ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கமாண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியல? கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தின் ஆரம்பம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Amen. When you begin to obey the scriptures, God will make you holy. Hallelujah. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த வல்லமையான இரத்தம் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற அந்த வல்லமையால் நிரப்புகிறதை எப்பொழுது உணர முடியும் தெரியுமா? When you obey. ஆனால் இன்னைக்கு நம்ம பைபிள் அதுக்கு தான் வாசிக்கணும். ஆண்டவரே, எங்கேயாயிலும் தேவனுக்கு பிரியமில்லாத என் வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. நான் தேடி வாசிப்பேன், அதிக நேரம் வாசிப்பேன். அதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நான் கீழ்ப்படிய அதாவது சில நேரங்களில் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கலாங்க. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே. You should have a craving heart. நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ நிச்சயமாய் தேவன் அவனுக்கு உதவி செய்து அவனை பரிசுத்தத்தால் நிரப்புவார். அப்போ 2வது காரியம், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன், மிக கவனமாய் கேளுங்கள். அதாவது இவைகளெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்தினால்தான் அந்த பரிசுத்தத்தின் மகத்துவம் உங்களில் வெளிப்படும். ஆமென். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். சில நேரங்களில் பாருங்கள், ரொம்ப அதாவது கடவுளுடைய பரிசுத்தம் அவனுக்கு வர்றதுக்கு அவன் ராஜாவாக இருக்கும்போது அவனால் அதை எடுக்க முடியலங்க. ஆண்டவர் அவனை கீழே இறக்கி இறக்கி அடித்து பிரச்சனையை கொண்டு வந்து கடைசியில் மாடு மேய்க்கிறவனை போட்டார். மாடு மேய்க்கிறவனை எத்தனை வருஷம்? 40 வருஷம் மாடு மேய்க்கிறான். ஒரு பெரிய ராஜா, கல்விமான், சகலத்தையும் கற்றவன், தேவனுடைய மகத்துவங்களை உணரும்படியாய் அவனை தாழ்மைப்படுத்தின. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் பிரச்சனைன்னு கேட்காதீங்க. God is bringing holiness into your life. Hallelujah. நான் உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். The third element which you need very much in order to possess holiness is you need to change yourself. உங்களை நீங்கள் மாற்றாவிட்ட, நான் மாற மாட்டேன், என் குணத்தை மாற்ற மாட்டேன், என் ஆசைகளை மாற்ற மாட்டேன், என் கொள்கைகளை நான் மாற்ற மாட்டேன், நான் மாறாதவன் என்று சொல்வீர்களானால் பரிசுத்தம் உங்களுக்கு ஒருவேளை தூரமாக இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையின் உங்கள் பிரயோஜனத்திற்காக பரிசுத்தத்திற்காக கொடுத்த பரிசுத்தத்தின் மகத்துவத்தை அனுபவிக்க முடியாமல் நிற்பீர்கள். சேஞ்ச். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்றாரு? செருப்பை கலட்டணும்னு பரிசுத்தம் வந்துருவாங்க, அது ஐடியா கிடையாதுங்க. மோசஸ், நான் உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமான கர்த்தராகவே உன்னை மாற்று என்று சொல்லுகிறார். உன் பாதரட்சிகளை கலட்டு. ஹல்லேலூயா. You need to change yourself. பிரியமானவர்கள், எழுதி வையுங்கள். இன்றைக்கு நான் பரிசுத்தமடைய வாஞ்சிக்கிறேன். என் ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக நான் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்குத்தானையா இன்றைக்கு செய்தி. என் கஷ்டங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், என் துன்பங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன்.
என் மன கிளேசத்திலும் கண்ணீரிலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவருடைய இரத்தத்தை என் பிரச்சனையின் மேலே வைக்க தேவனை நீங்கள் அழைக்கிறார். ஆனால் நான் பரிசுத்தம் இல்லாதவளாக இருக்கிறேனோ? என் அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சுங்க, சேஞ்ச், என்னை நான் மாற்றப் போகிறேன். இது என் பலவீனம், நான் அப்படியே தான் இருப்பேன். Holiness will not have an impact. பரிசுத்தம் உங்களில் பயனில்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, நான் நிச்சயம் மாறியே ஆக வேண்டும். அறிவை கொடுத்து விட்டாரே, ஆவியானவர் பேசிவிட்டாரே, வசனம் வந்து விட்டதே, மாற்றம். அல்லேலூயா, மாற்றம். பிரியமானவர்களே, மாற்றம். முதலாவது பார்த்தோம், பரிசுத்தத்தை நீங்கள் உங்கள் மேலே அது பலன் வரணும்னா, அல்லேலூயா, ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு பாவி என்று ஏசாயாவை போல துடிக்க வேண்டும் என்று. ரெண்டாவது பார்த்தோம், நான் கீழ்ப்படுகிறதற்கு ஆவலாயிருக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தத்தினுடைய மேன்மை உங்கள் மேல் இறங்கி நிற்கும் என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அடுத்து மாற்றம். நான் மாறவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், ஆனால் நான் பரிசுத்தமாகணுங்கிறது நடக்காத காரியம். பிரியமானவர்களே, when the real holiness comes, change will come. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. உபத்திரவத்தினுடைய பர்பஸ் நிறைய இருக்குது. நம்ம வேதத்தில் அது பொறுமையை கொண்டு வருகிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உபத்திரவத்தினுடைய இன்னொரு பர்பஸ் என்ன தெரியுமா? சேஞ்ச். அதாவது ஒரு மனுஷன் துன்பப்பட ஆரம்பித்த உடனே சேஞ்ச் வரும். அல்ல, ஒன்று இடத்த மாற்றுவான், மனதை மாற்றுவான், வேற ஏதாவது நாடுவான். சேஞ்ச் வில் இன்னெவிட்டபிளி கம். பிரியமானவர்கள், மாற்றம் உண்டாகும். ஆகவே தான் அநேக சமயங்களிலே தேவன் நம்மை உபத்திரவத்தின் பாதை வழியாய் நடத்துகிறது உண்டு. சேஞ்ச். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே விருதாவாக உங்களை கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியம். மிக மிக முக்கியமான காரியம் இது. மிக முக்கிய. நாலாவது ஒரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். இந்த பரிசுத்தம் வேணும்ன்ட்டு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்துட்டு நான் உங்களுக்கு அதை குறித்து சொன்னால் நலமாக இருக்கும்னு. எபேசியரின் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டிலே 4ஆம் அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 3 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்லேலூயா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இங்கே இதனுடைய புது உடன்படிக்கையினுடைய அந்த காரியம் என்னென்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாய். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாக அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்போ எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை நீர் செய்யும். உமக்கு நான் ஆளுகை செய்யணும். என்ன அர்த்தம்? உமக்கு விட்டு கொடுக்குற. நிறைய பேர் நீங்கள் விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆளுகைம்பாங்க, ஆவியில் நிரம்புவாங்க, அந்நிய பேசல பேசுவாங்க, ஆனால் அவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கறதில்லை. பிரியமானவர்களே, then the spirit of the Lord becomes silent. அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவர் அமைதியாய் மாறிவிடுவார். அப்பமோ பரிசுத்தத்தின் மகத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் விளங்காது. அல்லேலூயா. You will be suffering in so many. அவ்விசுவாசம், பலவீனம் எல்லாம் புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 4 காரியங்கள் உங்களுக்கு அடிப்படையாக பரிசுத்தத்தை முன் வைத்து நாம் வாஞ்சிக்க வேண்டிய. முதலாவது, நான் ஒரு பாவி என்ற உணர்வு. இரண்டாவது, கீழ்ப்படிதல், வசனங்களுக்கு கீழ்ப்படியும் என்ற வாஞ்சை. மூன்றாவது, மாற்றத்தை, நான் பரிசுத்தமாகுவதற்கு எண்ணத்தில் என்ன மாற்றம் வேண்டுமானால் அதை நான் முக்கியப்படுத்துவேன். நான்காவது காரியம், நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, என பரிசுத்த லிமிட்டாக போதுங்க, ஏதோ போதுங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆவியினால் அப்படி நிரப்பப்படும் பொழுது பிரியமானவர்களே, இந்த 4 காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கனாலே பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கேள்வி வருகிறது. ஆமென். பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்ப்போம். முதல் காரியம், பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். பீயிங் ஹோலி இஸ் லிவிங் அவர் லைஃப்ஸ் இன் அ வே தட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் க்ளோரி. அதாவது பரிசுத்தத்தினுடைய முதல் பரிமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறதாக இருக்க வேண்டும், இருக்கும். ஹல்லேலூயா. when holiness comes, என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத, இல்லைன்னா என்னத்துக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சார் தான். ஹல்லேலூயா.
என் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்படி வாழ்றவன் தான் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவன், பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிறவன். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆமேன் ஆமேன் ஆமேன், set apart for God. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமேன், நான் வசனத்தில் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது அதனுடைய உள்கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அதாவது இந்த கேரட்டை வெட்டுவோம் தெரியுமா, வெட்டி கத்தியில் டக்க 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 டக்குன்னு வெட்டி ஒரு பக்கம் கொஞ்சம் வெட்டணும்னு ஒரு ஓரமாக ஒதுக்குவோம், கட் பண்ணதெல்லாம் தனியாக பிரிப்போம். ஆமேன். பரிசுத்தம் என்றால் உலகத்திலிருந்தும் உலக காரியத்திலிருந்தும் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிற காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், நசரேய விரதம் அதுதான் அது ஆல்மோஸ்ட். ஆமேன். வேறு பிரிக்கப்பட்டவன். பரிசுத்தவான் என்றால் நான் எல்லாரும் மாதிரியும் நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் விட்டு கொடுக்கிறவன். ஆம் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான காரியம், யூ ஆர் செட் அபார்ட். அந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தடையில்லாமல் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ஆமேன் ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை நான் மீண்டும் சொல்லுகிறேன், லிவிங் எ லைஃப் இன் ஒபீடியன்ஸ் டு ஸ்கிரிப்சர்ஸ். வசனத்தின்படி வாழுகிறவர்கள், அதுதான் பரிசுத்தங்க. யார் வசனத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். யார் தங்களை வேறு பிரித்தவர்களாக வாழுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். யார் தன் வாழ்க்கையினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம் ஒருவில் ஒருவர் அன்பு காணப்பட வேண்டும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்தாட்டாலும் பரிசுத்தம் உங்களில் பூர்ணப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன வசனத்தை நான் வாசிக்கலாம் என்று யோசிக்கிறேன். யோவானில் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் சொல்லுவோம். யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நம்ம சீக்கிரமாய் பார்த்து முடிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாயிருந்தால் ஏசப்பா என் பரிசுத்தம் இவர்களில் இருக்கிறதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் பரிசுத்த வாட்டி, நான் பரிசுத்தவான்னு சொன்னால் அன்பு என்னில் வெளிப்படுகிறதா என்று நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. they will be giving importance to her. ஏன்னா ஏசப்பா என்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, பரவாயில்ல நான் மன்னிப்பேன். மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த அடைந்தவர்கள் எப்படின்னா கம்ப்ளீட்டாக கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. என் குடும்பத்திற்கு, என் எதிர்காலத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் முழுமையாக அவர் நம்புறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியை பிரியமானவர்களே, 7வது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆமென். அது இருக்கிறது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற காரியம். இப்போ என்னென்னா, நான் ஒரு லேப் டெஸ்ட் மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்த மாதிரி தெரியல. நான் முழுமையாக கர்த்தரை என்னால் நம்ப முடியல. நான் பிறரை மன்னிக்கவே முடியல. ஏன்னா என்கிட்ட அன்பே இல்லை. எனக்கு அப்படி ஒன்றும் கீழ்ப்படுதல் எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. நான் வேறு பிரிக்கப்பட்ட உணர்வே இல்லை. என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படலைன்னா, பரிசுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குது. பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனை இன்னும் நீங்கள் அடையாமல் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. நான் முதல்ல சொன்ன அந்த 4 காரியத்துக்கு நீங்கள் முக்கியப்படுத்தும் பொழுது இவைகள் ஒவ்வொன்றாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ நான் என்ன ப்ரீச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும்? உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் ப்ரீச் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரீச் பண்ணியிருக்கேன்? பரிசுத்தம் அடைய நான் எப்படி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் வச்சு இதில் எதெல்லாம் இல்லையோ, ஆண்டவரே என்னை எப்படி பரிசுத்தமாக மாற்றும் நீர் ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒரு பயம் வர முடியாதுங்க. அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படணும். நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அப்போ நான் எதை முக்கியப்படுத்த வேண்டும்? எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
அல்ல 1 பேதுருவிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் கூட நாம் பார்ப்போம், இல்லாவிட்டால் நேரம் இருக்கிற ஒரு வசனத்தை கூட பார்ப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். இது கட்டளைங்க. ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படிலாம் இல்லை. நான் மீண்டும் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இது கட்டளை. அவர் பரிசுத்தர், என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படியா ஒரு ஜென்ம ஸ்வாபத்தில் பாவத்தில் இருக்கிற என்னைக்கையா நான் பரிசுத்தமாக முடியும். அந்த தாழ்மை உங்களுக்கு வந்தாலே போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எனக்குள்ளே ஜென்ம ஸ்வாபம் குடிகொண்டிருக்கிறது, ஆனால் நான் பரிசுத்தமாக வேண்டும். நான் ஒரு பாவியான மனுஷன் என்று நீங்கள் நினைக்கும் போதே தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்தத்தினால் உங்களை நிரப்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை பிரியமானவர்களே. இதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாம் கவனிக்க வேண்டியது காரியங்கள் உண்டு. அதை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படணும்னா அந்த ரத்தத்துக்கு நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. பரிசுத்த ரத்தம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பிசாசை இல்லைன்னா ஜெயிக்கவே முடியும். நிறைய பேர் அந்த இரத்தத்தை சரியாக பயன்படுத்தாதனாலேயே சில பிசாசின் விடுதலைகள் அல்லாமல் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை இன்னும் ஆழமாக பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்ன காரியங்களை மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவங்களின் தேவன், மேன்மையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். தெளிவாக இருக்கு ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கு. நாங்கள் அது முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எப்படி ஏசாயா கதறினானோ, அதம் அசுத்த உதடுள்ள மனுஷன் சொன்ன உடனே அந்த பரிசுத்தப்படுத்தலங்க இறங்கி வருகிறதப்பா ஆண்டவர். அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரை மோசேயை போல தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய், லேவியரில் சொன்னப்பட்டது போல கீழ்ப்படுகிற சூழ்நிலை உடையவர்களாய் அப்பா நாங்கள் என்றென்றும் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.